தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலிக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்குமாறு வலியுறுத்தி திருகோணமலை கிண்ணியாவில் நேற்று கூட்டம் ஒன்று நடைபெற்றது. சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுத்த எமது தலைவர் அசாத் சாலி அவர்களுக்கு பொதுத் தேர்தலிலும் அவர் போட்டியிட வேண்டாம் என ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நீங்கள் வேட்பாளராக வர வேண்டும் என்று கூறிய போதும் அவர் ரணில் விக்ரமசிங்கை முழுமையாக நம்பிய ஒரு தலைவராக இருந்தார். அவர் எங்களுக்கு ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரை தருவேன் என்று கூறியும் இதுவரையிலும் கொடுக்காமல் இருப்பது எமது சமூகத்துக்கு இழக்கப்பட்ட மாபெரும் அநீதி என்பதனை நாங்கள் இந்த சபையின் மத்தியில் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். எமது அசாத் சாலி அவர்கள் இலங்கையின் எப்பிரதேசத்திலும் சிறுபான்மை மக்கள் நெருங்கி வாழ்கின்ற இடங்களிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளர். இருப்பினும் அவருக்கு தேசிய பட்டியல் வழங்கப்படாமல் இருப்பது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். அதே சந்தர்ப்பத்தில் அவருக்குரிய தேசிய பட்டியலை மிக விரைவில் வழங்குமாறும் நியாயத்தை பெற்றுத்தருமாறும் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களை கேட்டுக்கொள்வதோடு கிண்ணியா பிரதேசத்தின் முஸ்லீம்கள் சார்பாக அசாத் சாலி அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நாங்கள் மிகவும் மனம் வருந்தி பேசுகின்றோம். இந்த நல்லாட்சி நடக்கிற டைமில் இப்படியான ஒரு நிலைப்பாடு நடக்கும் சொல்லி எங்களுக்கு மிச்சம் வேதனையாக இருக்கின்றது. நல்லாட்சி நடப்பதற்காக எவ்வளவு பாடுபட்ட ஒரு நபர் தான் அசாத் சாலி தான். அவருக்கு இப்படியான ஒரு அநீதி இழைக்கப்பட்டு